பாப்பாவுக்கு சைக்கிள் எடுக்கிறதுக்காக தென்காசி வந்தேன். இந்த 3 வீலர் சைக்கிள் இருக்கும் இல்லையா, குழந்தைங்கள்லாம் ஓட்டுவாங்க, அந்த சைக்கிள் தான் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். இன்னும் வந்து அந்த சைக்கிள் ஓட்டுற அளவு கூட மெச்சூர்ட் ஆகலை. இருந்தாலும் பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆசைப்படுறா. சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் எடுக்க தான் செய்யணும், இப்போவே எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். பையனுக்கு இந்த மாதிரி நான் போய் பார்த்து எல்லாம் வாங்கி கொடுத்ததில்ல. சின்ன வயசில் எல்லாமே அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இவளையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குறது, மற்ற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நான் பார்த்து வாங்கி கொடுத்துருவேன். நான் அவங்களால கடைக்கு போகிற அளவுக்கு முடியாது. அதனால் கடைசியாக பையன் 5th படிக்கும்போது அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்குறதுக்காக போயிருந்தேன், ஸ்கூல் போகிறதுக்கு. அதை வச்சு தான் அவன் இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்ருக்கான். பையனுக்கு நான் இது வரைக்கும் வந்து பேட்ரி வண்டி எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. அதனால் இவளுக்கு ஒரு பேட்ரி பைக் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அதோட ப்ரைஸ் 9000 போட்டிருந்தாங்க. அவ்வளோ ப்ரைஸுக்கு இப்போ இவளுக்கு எடுக்கணும் அப்படின்றது எனக்கு அப்போவே வந்து வேண்டாம் அப்படின்னு தோணிருச்சு. இந்த வெஸ்பா பைக் தான் வந்து பிரியப்பட்டேன். அது ஒரு பிங்க் கலரு, பட் வாங்கலை. இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு சைக்கிள் அது போதும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இப்போ அவளோட ஏஜில் வந்து என்ன ப்ரைஸ்க்கு அம்மா என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு யோசிக்க போகிறதில்ல. சரி, அவள் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாகி எனக்கு இது வேணும்னு கேட்குறப்போ கேட்டால் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. சுத்தமாக கால் கூட வைக்கல. இப்படியே வந்து பிடிச்சி யாராவது ஒருத்தர் ஓட்டிகிட்டே போகணும். அது கூட க்யூட்டாக தான் இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு சைக்கிளை பார்த்தோன்னா பயங்கர எக்ஸைட் ஆகிட்டா.